பாண்டியன் ஸ்டோர்ஸும் பொண்ணு வீட்டு ஆளுகளும் ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிறாங்க. சரவணனையும் மயிலையும் தனி போட்டோ எடுக்கிறாங்க. மீனாவும் செந்திலும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. ராஜியும் கதிரும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அடிவெழுவ தனியா ஒரு போட்டோ எடுக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு கிளம்புறாரு. கோமதி தலைமையில ஒரு மீட்டிங் ஒண்ணு நடக்குது. கோமதிக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க கவனிச்சதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்திருக்குன்னு கோமதி சொல்றாங்க. நீனா அப்படி என்ன யோசிக்கிற? இவகிட்ட கேட்காத, பொண்ணு வீட்டுல ஏதோ இடிக்குதுன்னு ஆரம்பிப்பா. நிஜமாலே இடிக்குதுங்க. நம்ம வீட்டையே எடுத்துக்கோங்க. எல்லாரும் எல்லாருமேலையும் அன்பாதான் இருக்கும், ஒத்துமையாதான் இருக்கும். சரிதான், எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்கோமா? இல்ல, எல்லாரும் மனுஷங்க கிட்டையும் சின்ன சின்ன தப்புகள் இருக்கதான் செய்யும். அந்த வீட்டுல இருக்கவங்க அப்படி இல்லவே இல்ல. சொல்லி வச்ச மாதிரி எந்த குறையும் இல்லாத மாதிரி பெர்ஃபெக்டா இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியலையா? கோமதி சொல்றாங்க, எல்லாமே கரெக்டா இருந்தா நல்லது தானே. அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றப்ப எல்லாம் ஏதோ செட்டப் பண்ணி வச்ச நாடக ஒத்திகைக்குள்ள போயிட்டு வர்ற மாதிரி இருக்கப்ப ஏதோ நல்ல சீரியல் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க பேசாம போலீஸ் ஆயிருக்கலாம். அந்த மாதிரிலாம் ஆசை இல்ல. ராஜிக்கு தான் இந்த மாதிரி ஆசை. மயிலோட அம்மா என்னென்னலாம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க எல்லாரும். கோமதி சொல்றாங்க, பெரியவங்க பார்த்து வைக்கிற கல்யாணம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியல, அதான் உன் பிரச்சனைய. வச்சு பாப்போமே, உன் வீட்டு ஆளுகளும் இதே மாதிரிதான் நடந்துப்பாங்க. நீ ஓடியாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த ஃபீலிங் உனக்கு தெரியல. மொட்டை மாடியில சரவணன் லவ் ஃபீலிங்கோட இருக்காங்க. செந்திலு, கதிரு, வடிவேலு பேசுறதுக்காண்டி வர்றாங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் பார்த்து சந்தோஷப்படுறாரு. இன்று ஈரானின் நாணயம் ரியால். நாளை சந்திப்போம்.